மக்களுக்கு பறைசாற்ற காலணிகள் உட்பட அந்த அடைத்து அதை போறீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 3 வந்துருச்சுங்க. எப்பவுமே ப்ரோமோ 3 விஜே பார்வதிக்காக ஒதுக்கிடுவாங்க. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து 2 ப்ரோமோ விஜே பார்வதியை வச்சு தானே வந்தது. அதனால 3வது ப்ரோமோ வேற காட்டலாம் நினைச்சிருக்காங்க போல. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அது மூலியமா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி நிறைய பேர் பாக்குறீங்க, லைக் கூட பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஸ்டார்டிங் பிக் பாஸ் பேசுறத தான் நமக்கு காட்டுறாங்க. நீங்க எல்லாருமே உங்களோட அடையாளத்தை வெளியே காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதுக்கு நீங்க போடுற ட்ரெஸ் ஆகட்டும், மேக்கப் ஆகட்டும், இது எல்லாமே அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் எங்க கிட்ட நீங்க ஒப்படைக்க போறீங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இவங்க மேக்கப்காக யூஸ் பண்றாங்கல்ல, அது எல்லாத்தையும் ஒப்படைக்கணும். அதே மாதிரி விதவிதமா ட்ரெஸ் போடுறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஒப்படைச்சிடணும். பேசிக்கான ட்ரெஸ்ஸை மட்டும் இவங்க வச்சுக்கலாம். இதை தாண்டி காலணிகளை கூட எங்க கிட்ட ஒப்படைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஷூ, அதுக்கப்புறம் செப்பல், இதை கொண்டு எங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்றாரு. ஒப்படைக்கிறது மூலியமா இங்க ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, இவங்க எல்லாரும் கலெக்ட் பண்ணி அங்க வைக்கணுமா. வச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் அதுக்காக நீங்க போராட போறீங்க. அந்த அடையாளத்தை, அதாவது உங்களோட பொருள்லாம் திரும்பி கிடைக்கிறதுக்கு நீங்க போராட போறீங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இதுக்கப்புறம் எல்லாருக்குமே டாஸ்க் மாதிரி வரப்போகுது. அந்த டாஸ்க்ல இவங்க ஜெயிக்கிறத வச்சோம் தோக்குறத வச்சோம் முடிவாகும். ஜெயிச்சாங்கன்னா இவங்களுக்கு வேண்டிய சில திங்ஸ் அவர் தர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஒரு டாஸ்க் போக போகுது. அதுக்காக பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாருமே உங்களோட திங்ஸை தரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சூட் கேஸ்ல போட்டு தர சொல்லியிருப்பாரு. இவங்க எல்லாருமே அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சிலர் இதுல இதை நான் வைக்க மாட்டேன், அதை வைக்க மாட்டேன்னு ஏதாவது பிரச்சனை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சொன்னோன்னே எல்லா பொருளையும் தர மாட்டாங்க. இல்ல இது சாதாரண பொருள் தானே, இதை நான் வச்சுக்க போறேன் அப்படின்ற மாதிரி யாராவது பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். எல்லாருமே அவங்க கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஸ்டோர் ரூம் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன மாதிரி டாஸ்க் தரப்போறாருன்னு தெரியல. டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் டஃபா வச்சா நல்லா இருக்குங்க. எல்லாமே சிம்பிள் டாஸ்கா வைக்கிறாருங்க. வீட்டு தலைக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமான டாஸ்க் வைக்கணும். அதாவது ரொம்ப நேரம் நீங்க இதை கையில பிடிச்சிட்டு இருக்கணும், இந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி டாஸ்க் தந்தாதான் வீட்டு தலைக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இவங்க நோகாம ஒரு டாஸ்கை தந்துட்டாங்க. அதாவது ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி ஒரு இதுல 3 பேர் நிப்பாங்களாம். அதுல யாரு கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். பிரவீன் ராஜ் ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ டாஸ்க்கை கொஞ்சம் டஃப்பாக வச்சா நல்லா இருக்கும். இப்போ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு, மேக்கப் ஐட்டம்லாம் வாங்கி வச்சிருக்காருல, இதை மீட் எடுக்கிறதுக்கு தர டாஸ்க் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா இருக்குங்க. ஏன்னா அப்போ தான் டாஸ்க்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆதிரை சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறம் தான் நிறைய டாஸ்க் வரும், அந்த டாஸ்க்லாம் இருந்தால் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். பார்த்தா அதுக்குள்ளே மக்கள் என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. என்னை விட கம்மி, அதாவது என்னை விட கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்க கூட உள்ளே இருக்காங்க. ஸோ மக்கள் மேலே தான் குறை இருக்குது, என்னை வெளியே அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது டாஸ்க்கெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக மாற்றினா நல்லா இருக்குங்க. இப்போ வரைக்கும் டாஸ்கில் எனக்கு தெரிஞ்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது யாருன்னு சொல்கிறேன்னா, கெமி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு வெறித்தனமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை தாண்டி யார், துஷார் நல்லா பண்ணான். ஆனால் துஷார் அந்த பாட்டில் எடுக்கிற டாஸ்க்லேயே சொதப்பிட்டான். ஏன்னா அவன் நினச்சா எல்லாரையும் மீறி அந்த பாட்டில்லாம் எடுத்துருக்க முடியும், அதுலேயே சொதப்பிட்டான். இதுக்கப்புறம் வர டாஸ்க்கு, ஏன்னா விஜய் சேதுபதி வேற அட்வைஸ் பண்ணியிருக்காருல, இதுக்கப்புறம் வர டாஸ்கில் மெனக்கேட வாய்ப்பு இருக்கு. சபரி பண்ணுறாரு, சபரியால் அந்த ஓடி எடுக்கிறது அதெல்லாம் சாமர்த்தியமாக பண்ணுற மாதிரி தெரியலங்க. சபரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி வர டாஸ்கை வேணா பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேச்சு சார்ந்து வந்துச்சுன்னா கனி பார்வதி வெளுத்து கட்டிடுவாங்க. கனியும் நல்லா பேசுவாங்க, பார்வதியும் நல்லா பேசுவாங்க. பேச்சு ரிலேட்டடா வந்தா சுபிக்ஷா கூட நல்லா பேசுவாங்க. அந்த மாதிரி பேச்சு ரிலேட்டடா வந்தா இவங்க ஜெயிப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பேச்சு அதுக்கப்புறம் பொறுமையா நின்று செய்யற வேலைலாம் கொடுக்கக்கூடாது. இவங்க எல்லாரையும் ஓட விடணும், நல்லா ஓடுங்க. அதே மாதிரி எங்கேயாவது தொங்க விடுறது, ரொம்ப கஷ்டமான டாஸ்காக தந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குவாங்க. அப்போ தான் இவங்களும் அடங்குவாங்க. இந்த டாஸ்க்லேயே இவங்க நேரம் போயிடணும். அப்போ தான் இவங்க சும்மா பிரச்சனை பண்ணுறதெல்லாம் நிற்கும். நான் இப்படி நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.